ஹாய் மக்களே, திஸ் இஸ் மூவி டைம் 1.0. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ட்ராமா, ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர், இதுல எது வேணா எடுத்துக்கலாம், அப்படியேப்பட்ட ஒரு பக்காவான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு தும்பட். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூர்த்தி தேவிக்கு நிறைய தேவாதி தேவர்கள்லாம் பிறந்தாங்க. அப்படி முதல்ல பிறந்த குழந்தை பேரு தான் அஸ்டர். அஸ்டர் தேவிக்கு பிறந்த குழந்தைன்றதுனால தேவிக்கு இவங்க மேல ரொம்பவே பாசம் அதிகம். ஆனா இவருக்கு தங்கத்து மேலேயும் தானியத்து மேலும் அளவில்லா பேராசை. அதனால தேவி கையில இருக்கிற மொத்த தங்கத்தையும் அடைஞ்ச அஸ்டர் அடுத்து தானியத்தையும் அடையலான்னு போகிறப்போ மற்ற தேவாதி தேவர்களும் மொத்தமா சேர்ந்து இவரை தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மொத்த தேவர்களும் சேர்ந்து இந்த அஸ்டரை சாவடிச்சலான்னு பாக்குறாங்க. ஆனா தேவி இடையில வந்து இந்த அஸ்டரை காப்பாத்தி தான் வயிற்றுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறாங்க. இதுல கோவப்பட்ட மற்ற தேவர்கள்லாம் சேர்ந்து இந்த அஸ்டரால எப்பயுமே இந்த தானியத்தை அடைய முடியாது, அது மட்டும் இல்ல இவன் தீராத பசியில ரொம்பவே கஷ்டப்படுவான்ற சாபத்தையும் கொடுத்துறாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த அஸ்டர் தேவியோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கானோ, அவன் தீராத பசியில கஷ்டப்பட்டு இருக்கானு ஒரு கதை இருக்கு. இது எல்லா விஷயத்தையும் ஒரு அப்பங்காரன் ஒரு பையன் கிட்ட கதையா சொல்லிட்டு இருக்க. அப்படிதான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே கொற்ற மலையில ஒரு லேடி நனைஞ்சிட்டு போறாங்க அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுக்கு. இவங்க அவங்களோட செகண்ட் வைஃப் போல. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் விநாயக், இன்னொருத்தன் பேர் சதாசிவ். இங்க தும்பாட்ல எப்பவுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இந்த தேவர்களால சாபம் வாங்கின அஸ்டர் தேவியோட வயிற்றுக்குள்ள தானே இருக்காரு. அவரை காப்பாத்தின தேவியே இவ்வளவு பேராசை பிடிச்ச உன்னை யாருமே இனிமே கடவுளா வணங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச இந்த ஜமீன் குடும்பம் இந்த அஸ்டருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி அவரை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால கோபம் அடைஞ்ச எல்லா தேவர்களும் இந்த தும்பாட் மேல எப்பவுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்கு பேக் சைட் ரூம்ல இருந்து ஒரு கிழவியோட குரல், எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணுன்ற வாய்ஸ் மட்டும் கேக்குது. இவங்களும் உடனே சாப்பாடாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா என்ன ஆனாலும் அந்த ரூம் பக்கம் மட்டும் போக கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க அண்ணங்காரன் இவன் பயந்துகிட்டு தம்பி கிட்ட சாப்பாடு கொடுத்து அந்த ரூமுக்கு அனுப்புறான். இந்த சதாசிவம் அந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க ரூம் கிட்ட வரைக்கும் போயிட்டு இருக்கான். அப்ப சடனா வந்து அவங்க அம்மா இவங்களை அடிச்சுட்டு புதுசா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க பேருக்கு தான் ஜமீன்தாரோட 2வது வைஃப். இவங்க கிட்ட நல்ல துணியோ நல்ல சாப்பாடோ ஏன் இருக்கிற வீடு கூட எதுவுமே சரி இருக்காது. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப தூக்கத்துல இருந்து கண்மூச்சி அந்த கிழவி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி விடாம கேட்டுட்டே இருப்பாளா. அப்ப அவங்க கிட்ட போன இந்த லேடியோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, கிளவி தூங்கிடு இல்லைன்னா அஸ்டர் வந்துருவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தூங்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் இந்த ஜமீன்தார் கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்து அடுத்து இவன் இறந்தே போயிடுறான். இதுக்கப்புறம் விநாயக்கோட அம்மாக்கு இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அதனால இங்கிருந்து இவங்க பூனேக்கு போலான்னு பிளான் பண்ணி இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விநாயக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. அந்த அரண்மனை தனக்கு தானே சொந்தம், அது உள்ள ஏதோ பொக்கிஷம் இருக்கு, அது இந்த கிளவி கிட்ட மிரட்டி அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வச்சு பணக்காரனா இல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அதை கேட்ட அவங்க அம்மா இவனை பிடிச்சி திட்டி விட்டுறாங்களா. இதனால இவனும் ஃபீலிங்கா வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரம் மரத்து மேல விளையாடிட்டு இருந்த சதாசிவ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவன் மண்டையில அடிபட்டுருது. அதனால அவங்க அம்மா அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்களா. இங்க இவனை தனியா விட்டு போறதுனால இவன் பயப்படுவானேன்னு சொல்லிட்டு அந்த கிழவி கண்முழிச்சிட்டா தூங்கிடே இல்லைன்னா அஸ்டர் வந்துருவான்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறாங்க. இவன் அஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவங்க அம்மா அங்க இருந்து போயிட இவனும் வீட்டுக்குள்ள வரானா. இவன் நேரமா என்னன்னு தெரியல, இவன் கால் வச்சு அடுத்த நிமிஷமே கேள்வியோட ரூம்ல இருந்து பசிக்குதுன்னு சொல்லி அது கேட்க ஆரம்பிக்குது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு சமைக்கிறான். ஆனா அது எல்லாமே கருகி போயிடுதா. அதுக்கப்புறம் கேள்வியோட ரூமுக்கு போன இவன் அங்க இருக்கிற பொக்கிஷத்தை பத்தியும் அது எங்க இருக்கின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறான். ஆனா கேள்வியோ எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ இப்ப சாப்பாடு மட்டும் கொண்டு வரலன்னா நான் உன்னையே சாப்பிட்டுருவோன்னு பயம்பொத்த அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துடுறான். ஆனா இவன் வர அவசரத்துல அங்க இருந்த தாப்பால போடாம வந்துடுறான். இவனும் வேக வேகமா வந்து இங்க எதனா சமைக்க கிடைக்குமான்னு சொல்லி தேடி தேடி பாக்குறான். ஆனா ஒரு விஷயமும் கண்ணுல மாட்டல. சடனா இவன் காலில் ஏதோ ஒரு லாக் மாட்டுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கிழவி ரொம்பவே கோரமான உருவத்துல நீ தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு, ஏன்னா எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இவனை அவளோட ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த பயத்துல அவனுக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தை மறந்து போயிடுதா. அதனால தூங்கிடே இல்ல சிங்கம் வந்துடும் கரடி வந்துடும் சொல்லி என்னன்னோ சொல்லி பார்க்கறான். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அந்த கிழவி இவனை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுது. ஒரு கட்டத்துல அம்மானு கத்திட்டு இருந்த அந்த பையன் அஸ்டர்னு கத்திடுறான். பயந்து போன அந்த கிழவி அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறா. அப்பதான் அந்த வார்த்தையும் சொல்றான், கிழவி தூங்கிடு இல்லைன்னா அஸ்டர் வந்துருவான்னு சொல்லிட்டு உடனே அந்த கிழவியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. இங்க இந்த விநாயக் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இங்க உட்காந்துட்டு இருக்கானா. ஆனா தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க சதாசிவ் போற வழியில இறந்து போனதால
அதுக்கப்புறமா அவனுக்கு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு இவங்க ஃபேமிலி மொத்தமாக இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட விநாயக்கு அந்த அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷத்து மேலே இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட குறையல. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கிளவியை கட்டி போட்டு அவளை மிரட்டி அந்த அரண்மனையில் எங்கே அந்த பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட சொல்கிறானா. இதில் கடுப்பான அவங்க அம்மா அவனை அடித்து இனிமேல் என் தும்பாட் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அத்தோடு இந்த சாப்டர் ஒன்றும் க்ளோஸ் ஆகுது. கட் பண்ணால் இங்கே 15 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற விநாயகை தான் காட்டுறாங்க. வந்த கையோட அவனோட வீட்டுக்கு போய் அவனோட வீட்டுக்கு பின்புறமா இருக்கிற அந்த கிழவியோட ரூமுக்கு போய் பார்க்கறான். அவ உடம்புக்குள்ள ஒரு பெரிய மரமே வளர்ந்து வந்து நிக்குது. அவ இதயமும் வெளியே வந்து துடிச்சிட்டு இருக்கு. ஸ்டில் அவ அப்பவும் உயிரோட தான் இருக்கா. அவன் சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க அம்மா கிட்ட இவளை பிளாக்மெயில் பண்ணி எங்க அந்த பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி கேட்கறேன்னு சொன்னால, அதையே இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போன இவன் அந்த பொக்கிஷம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். சரி, இவளை ஹெல்ப் பண்ண இந்த கிழவிக்கு பதிலுக்கு எதுனா பண்ணணுமேன்னு சொல்லி விநாயகம் என்ன வேணும்னு சொல்லி கேட்க இவங்க உடம்போட சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு மொத்தமா எரிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி எரிச்சிட்டு சில மாசத்துக்கு அப்புறமா விநாயக்கும் பூனேக்கு போறான். அங்க ராகவன்னு ஒரு வட்டிக்கு காசு தரவனா பாக்குறான். இங்க இந்த ராகவ் பணக்காரன் தான், இருந்தாலும் வெள்ளக்காரங்க கிட்ட ஓபிஎம் கேட்டு அதை ஒரு பிசினஸ் டீலா பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா சாதாரணமா கிடைக்கிற பணத்தை விட ஓபிஎம் வித்து கிடைக்கிற பணம் ரொம்பவே அதிகம் இல்லையா. அதுக்கப்புறமா இவனை பார்க்க வந்த விநாயக் இவன் கிட்ட இருக்கிற கோல்டு காயினை கொடுக்குறான். ஆல்ரெடி நம்ம விநாயக் இவன் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பான். அதை அடிச்சுட்டு மீதி இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போறான். இப்படியே விநாயக்கும் தும்பாட்ல இருந்து நிறைய கோல்டு காயினை எடுத்துட்டு வந்து ராகவ் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பணமா வாங்கிக்கிறான். ஒரு அளவுக்கு மேல ராகவ் கிட்டே பணம் இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு விநாயக் கிட்ட கோல்டு காயின் இருக்கு. ஒரு கட்டத்துல ராகவ் தன்னை கோல்டு காயின் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி தான் கேட்கறான். ஆனா விநாயக்கோ என் பிசினஸ்ல பார்ட்னர்லாம் செட் ஆகுது, வேணும்னா நான் உனக்கு பணம் தரேன் வட்டி இல்லாம, நீ வேணா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த டீல் ராகவுக்கு பிடிக்கல. இங்க பார்ட்னராகவும் சேர்த்துக்க மாட்டான். இந்த வெள்ளக்காரன் கொடுத்த டைமும் முடிய போகுது. அதனால இந்த ராகவ் சைலண்டா ஒரு பிளானும் பண்றான். அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா விநாயக்கோட வீட்டுக்கு ஒரு லேடியை ராகவ் கூட்டிட்டு வரான். இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கான். ஆனா இவளை பார்த்தாலே விநாயக்கோட வைஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் இது புருஷனோட ஆர்டர், அதனால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு இவளும் போனா போதுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு விநாயக்கோட வைஃப் தூங்கிட்டதுக்கு அப்புறமா விநாயக் மேல இருக்கிற அந்த லேடியை பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அவளும் அந்த டோரை ஓபன் பண்றாளா. உடனே இவர் மேலே ஏறி போக மேல மற்ற விஷயம் ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த லேடி 50 ரூபா கொடு, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்வா. அந்த 50 ரூபாவை கொடுக்க உடனே அந்த லேடியும் இன்னும் 2 நாளைக்கு உங்களை வீட்டு விட்டு வெளியிலே வர விடாத அளவுக்கு என்ன கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாளா. இதை கேட்ட விநாயக்கு பயங்கரமா ஒரு டவுட் வந்துருது. உடனே இவரும் அவர் வண்டி எடுத்துக்கிட்டு தும்பாடுக்கு போய் பார்த்தா இவர் நினைச்ச மாதிரியே ராகவா அவரோட வீட்டுல இருக்காரு. ஆனா இந்த விநாயக் இந்த ராகவை பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த குழிக்குள்ள இறங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்து தங்க காசோட வெளியில வராரு. இதை பார்த்த ராகவ் இவன் போன அடுத்த நிமிஷமே அந்த குழிக்குள்ள இவன் இறங்கி தேட ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்கிற இடமே ஒரு வயிறு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கீழே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை திறந்தா உள்ள ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப திடீர்னு எங்கிருந்து வந்த ஒரு மிருகம் ராகவை பிடிச்சி இழுத்துட்டு போறத காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த குழிக்குள்ள இறங்கின விநாயக் அங்க உள்ள போய் பார்த்தாக்கா அங்க இந்த ராகவ் பாதி உடம்பு மாட்டிக்கிட்டும் மீதி உடம்பு செதஞ்சும் நரக வேதனை பட்டுட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த கிளவி மாதிரி. அதுக்கப்புறம் தான் விநாயக் இந்த தேவியோட வயிற்றுக்குள்ள போய் எக்ஸாக்டா என்ன பண்ணுவன்றதே காட்டுறாங்க. இவன் உள்ள போன அடுத்த நிமிஷமே அவனை சுத்தி தானியத்தினால ஒரு சர்க்கிளை வரைகிறான். ஏன்னா இந்த அஸ்டருக்கு தானியத்தை அடையணுன்ற பேராசை இருக்கு. ஆனா அதை அடையவே முடியாதுன்ற ஒரு இருக்கு. இதனால இந்த தானிய கூட தாண்டி அவனால உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் விநாயக்கும் அந்த தானியத்தால செஞ்ச பொம்மையை தூக்கி போடுறான். இதை போய் வேக வேகமா அந்த அஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்போ அவனோட பின்பகுதியில் இருக்கிற ஒரு பைய பிடிச்சி இழுக்க அதுக்குள்ளிருந்து தொடர்ச்சியா தங்கம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டு காயினை எடுத்துக்கிட்டு வேக வேகமா மேலே ஏறி போன விநாயக் அந்த அஸ்டர் வரத்துக்குள்ளே ஜஸ்ட் மிஸ்ல இந்த டோரியை மூடி தப்பிச்சிடறான். இப்படிதான் விநாயக் ஒரு முறையே இந்த அஸ்டர் கிட்ட இருந்து தங்க காயினை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு 5 வருஷம் போக இப்ப கரண்ட்ல இருக்கிற விநாயக் தான் காட்டுறாங்க. இவர் முன்ன மாதிரி காசெல்லாம் போய் எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்ல இவர் ரொம்பவே இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல இந்த விநாயக்கு பாண்டுரங்கன்ட்டு ஒரு பையனும் இருக்கான். அவனுக்கு தினமும் வீட்டுல இங்க சுரங்கத்துல இருக்கிற மாதிரி செட்டப்பை செஞ்சு வச்சுட்டு அதுல இருந்து காசை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த கயிறு பிடிச்சி மேலே ஏறி வர மாதிரி தான் தினமும் இவனுக்கு ட்ரைனிங்கே கொடுப்பாரு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிற இவனுக்கு நம்ம என்னதான் பண்றோம் அதை எப்படி எல்லாம் பண்றோன்றத காட்டுறதுக்காக கூட கூட்டிட்டு போற ஒருத்தங்கிட்ட சொல்ற கதை தான் ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஸ்டோரி. அங்க இருந்து அப்படியே தும்பாடுக்கு போனதுக்கு அப்புறம்
இவன் அந்த தானியத்தால செய்யற பொம்மையை செய்ய வச்சுட்டு கையோட அதை தூக்கியும் போட்டுட்டு தேவியோட வயிற்றுக்குள்ள இவர் கூட்டிட்டு போறாரா. அங்கிருந்து தேவியோட வயிற்றுக்குள்ள இறங்கின விநாயக் அப்புறம் அந்த தானியத்தால ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு இந்த தானியத்தை தாண்டி அவனால வர முடியாது, அதனால கண்டிப்பா இதை நீ வரைஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றானா. உடனே இவனு எதர்ச்சியா ஏன் இப்ப அஸ்டர் வரமாட்டானான்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் வரமாட்டான், ஏன்னா தானியத்தால செஞ்ச பொம்மையை பார்த்தாதான் அவன் வருமானு சொல்ல பார்த்தா இந்த பையன் தூக்கி போட்ட பொம்மையை ஷர்ட்குள்ள வச்சு உள்ளட்டு வந்துட்டான். இதை பார்த்த உடனே அஸ்டர் இங்க வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல விநாயக் பாண்டுவை காப்பாத்திரான். அங்கிருந்து மேல ஏறி வர சொல்லி கேக்குறான். ஆனா இவனும் அந்த அஸ்டருக்கு பின்னாடி ஒரு பை இருக்கும்ல, அதை பிரிச்சு அதுல இருந்து தங்கத்தை பொறுக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறி வரானா. அந்த பொம்மையை சாப்பிட்டு முடிச்ச அஸ்டர் வேக வேகமா மேலே ஏறி வந்துட்டு இருக்கா. இந்த நேரம் ஜஸ்ட் மிஸ்ல விநாயக் பாண்டுரங்கனை தூக்கி அந்த டோரையும் லாக் பண்ணிடுறான். கொஞ்சம் விட்டு இருந்தா பாண்டுரங்கனோட உயிரே போயிருக்கும். ஆனா இவன் அஸ்டர் கிட்ட இருந்து தங்க காசை எடுத்துட்டுன்னு சொல்லி அதை விநாயக் கிட்ட காட்டுறான். இதுல கடுப்பான விநாயக் அவனை போட்டு செம்மடி அடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா. இவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 8 காயின் எடுத்ததால இவனுக்கு கிஃப்டா ஒரு கோல்டு காயினை விநாயக் பரிசா கொடுக்குறாரு. கட் பண்ண அடுத்த நாள் பூனேல இருக்கிற ஒரு 4 கவர்மெண்ட் ஆபீசர் விநாயக்க பார்க்க வந்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் 1947. இங்க சுதந்திரம் கிடைச்ச கையோட இந்த ராஜாங்களோட சொத்து எல்லாமே ஏழை எளிய மக்களுங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கறதா கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. அதனால தும்பாட்டுல இருக்கிற உங்களோட சொத்து கவர்மெண்ட் எடுத்து பொதுமக்களுக்கு கொடுத்துருன்ற விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. இதை கேட்ட விநாயக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இங்க இந்த பாண்டரங்கன் இருக்கான்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 8 காயின் எடுத்ததால அவனுக்கு அவங்க அப்பா ஒரு கோல்டு காயினை கிஃப்டா கொடுத்துருப்பாரு. அதை எடுத்துட்டு போய் இவங்களோட அப்பா அஃபையர் கிட்டே கொடுத்து அவங்க கூட ஜல்சா பண்ணிருப்பான். ஏற்கனவே தங்கம் கிடைக்கிற இடம் போக போது இதுல நீ வேற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு போட்டு செம்ம சாத்திராரு. அப்படி இந்த பாண்டுரங்க அடி வாங்கிட்டு இருக்கப்போ விநாயக்கு ஒரு ஐடியாவும் சொல்றான். நீங்க ஒரு பொம்மையை தூக்கி போறீங்க, அப்போ அவன் பைய பூச்சி இழுத்து கிடைக்கிற காசை எடுத்துக்கிட்டு வேக வேகமா மேல வந்துடுறீங்க. இப்ப நீங்க நிறைய பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு போனா அவன் ரொம்ப நேரம் சாப்பிடுவான், நம்ம நிறைய காசு எடுத்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விநாயக்கு செம்ம பிளானா இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, ஏன்னா அந்த இடமும் நம்ம கையை விட்டு போக போகுது, அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து தங்க காசை எடுத்துட்டு வந்து லைஃப்ல செட்டில் ஆயிடலமேன்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாண்டுரங்க சொன்ன மாதிரியே நிறைய பொம்மை செய்யறதுக்கு ஏகப்பட்ட மாவை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தும்பாடுக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்களா. அதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட பொம்மையை செஞ்சு உள்ள எடுத்துன்னு போய் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக விநாயகம் உள்ள இருந்து பொம்மை எடுக்கிறானா. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் விநாயக் ஒரு பொம்மை எடுத்துட்டு வரான், ஒரே ஒரு அஸ்டர் வருமா. இவன் சடனா 2 பொம்மை எடுத்த உடனே 2 அஸ்டரா வருது. இது பார்க்காத அவங்க பையன் மொத்த பொம்மையை கீழே கொட்ட ஏகப்பட்ட அஸ்டர் வந்துடுறான். இதுல வேற பசியில ஒரு அஸ்டரும் மாறி மாறி அடிச்சுக்கும் ஆரம்பிக்குதுங்க. விநாயக்கும் புரிஞ்சு போயிடுது இங்க வந்து நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு விநாயக் முடிவு பண்ணி இருக்கிற எல்லா பொம்மையும் அவரோட உடம்புல கட்டிக்கிட்டு வேக வேகமா மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மொத்த பொம்மையும் இவர்கிட்ட இருக்கிறதுனால எல்லா அஸ்டரும் இவரை தான் ஃபாலோ பண்ணும், அவரோட பையனை விட்டுரும்ல. ஏன்னா விநாயக் அவரோட வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டாரு, அவனோட பையன் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல, அதனால இப்படி ஒரு தியாகத்தை பண்றாரு. அப்படி மேல ஏற விநாயக்க ஏகப்பட்ட அஸ்டர் கடிச்சிருது. அப்படி இருந்து இவர் மேல ஏறிட்டே இருக்காரா. அப்போ இந்த பாக்ஸுக்கு வெளியில ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாரு, அங்க எகிரி குதிச்ச எல்லா அஸ்டரும் அங்க பஸ்மமாயி இறந்து போயிடுது. கடைசியில இந்த பாண்டுரங்கன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். மேல ஏறி வந்தா இவங்க அப்பா கையில அந்த அஸ்டரோட பேக் இருக்கு. ஆனா அவங்க அப்பாவுக்கு அந்த அஸ்டர் கிடைச்சதால அந்த சாபமும் வந்திருக்கு. ஏன்னா இந்த பாண்டுரங்கனுக்கு தெரியும் இந்த சாபத்தால அஃபெக்ட் ஆனவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா விநாயக்கோ இந்த அஸ்டரோட பேக் கிடைச்சிருச்சு, தங்கம் நிறைய கிடைக்கும், எந்த எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரா. இதை பார்த்த பாண்டுரங்கன் இது எல்லாத்துக்கும் இந்த தங்கம் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்பா தூங்குங்க இல்லைன்னா அஸ்டர் வந்துருவான்னு சொல்றான். உடனே விநாயக்க தூங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அழுதுகிட்டே விநாயக்க எரிச்ச பாண்டுரங்கன் அங்க இருந்து போகிறப்போ இனிமே இந்த தங்கத்தை தேடி நான் வரமாட்டேன்ற ஒரு லுக்கை கொடுத்து அந்த கதவை மூட அத்தோட இந்த படமும் முடியுது. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் உங்கள் மூவி டைம் 1.0 மக்களே. அடுத்த மூவில சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். சியர்ஸ்.